starting. அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல் பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. இங்க நம்ம பேர் சொல்றது ரெட்டிகான். இப்போ ரெட்டினா என்ன இருக்கு, நம்ம கேமரால ஒரு ஃபிலிம் இருக்கு. அதே ஃபிலிம்ல தான் நான் நீங்க போட்டோ எடுத்துட்டு ஸ்டூடியோ கிட்ட அனுப்பிச்சிருது. அப்படிதான் நம்ம கண்ணில் ஒரு ஃபிலிம் இருக்கு, அதே பேர் சொல்றது ரெட்டினா. அதே நம்ம பெஸ்ட் ஸ்டூடியோ கிட்ட அனுப்பிச்சிருது பிரெயின், ஆட்டோமேட்டிக்லி டெவலப் ஆகுது. இப்போ நம்ம கண்ட்ரி இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த diabetic capitals of the world. It is not a good sign because in India நம்ம alla பேர் including me sweets சாப்பிடுறது. This festival that festival இல்ல birthday நம்ம நல்லா ஸ்வீட் சாப்பிடுறது. இப்போ யார் diabetic இருக்குது, ப்ராப்ளம் இருக்கு, கண்ணில் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது. So what we tell them is go to a diabetologist and go to an eye doctor. கண் டாக்டர் இமிடியட்லி பிடிக்கிறது, இங்க ப்ளீடிங் வருது, லேசர் போட்டு ட்ரீட் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரத்தம் எடுத்துட்டு கரெக்ட் பண்ணணும். another technique இதை கான்ஃபரன்ஸ்ல நம்ம காமிக்கிறது called pinhole pupilloplasty. இப்போ யாருக்கும் அடிபடுறது, நம்ம கண் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். now please understand, for the first time in the world இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஏன், சப்போஸ் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்றத பேஷண்ட்க்கு 5 years 6 years மறந்து போடணும், ரிஜெக்ஷன் வரலாம். இதை பின்ஹோல் பியூப்பிள்பிளாஸ்டில அட்வான்டேஜ் என்ன இருக்கு, பேஷண்ட்ஸ் only drops for 4 weeks, no rejection. This is what we are teaching here. And also நம்ம கம் போட்டு இப்படி லென்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. இப்போ யார்கிட்ட பாம் பிளாஸ்ட் இருக்கு, சொந்தக்காரர்களை கல்யாணம் பண்றது, குழந்தை லென்ஸ் ஆடுறது, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம உள்ள லென்ஸ் போட்டு ஒரு க்ளூட் ஆயில் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்றது. டாக்டர் சௌந்தரி இங்க ஹெட்டிங் அவர் ஹாஸ்பிட்டல் இன் அகர்வால் மெயின். அங்கே பக்கத்துல டாக்டர் மனோஜ் கத்ரி heading the retina department. Dr. Ashwin here on my right is the director of the Agarwal group, and heading the whole retina group globally for India, Dr. Natarajan, who's Padma Shri and the top leading retina doctor in the world. Dr. Soundri. ஸோ இந்த ரெட்டிகான் கான்ஃபரன்ஸில் நம்ம விழித்திரையில் உள்ள பிரச்சனைகள் பற்றியும் அதுக்கு உண்டான தீர்வுகள் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் சர்ஜரி, இன்ஜெக்ஷன்ஸ், லேசர், இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த விழித்திரை கான்ஃபரன்ஸில் அது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் அ வெட் லேப். வெட் லேப்ன்றது நம்ம செயல்முறையில் எப்படி சர்ஜரி பண்ணணும் அப்படின்றத கோத் சைடில் நம்ம கற்றுக் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம பட்டிங் டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு என்னென்ன புதுவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு, அவங்க அதை இதுல இந்த ரெட்டினா கான்ஃபரன்ஸ்ல கத்துக்க முடியும். டாக்டர் மனோஜ் கத்ரி இப்போ பிபிபி பத்தி பேசுவாங்க. டாக்டர் மனோஜ் கத்ரி will explain to us what pinhole pupilloplasty is. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெட்டினா பத்தி கத்துக்கிறோம். ரெட்டினால நம்ம எல்லா டிசார்டர்ஸ் இதை கவர் பண்றோம். இதை குழந்தை ஏஜ் குரூப்ல ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம பீடியாட்ரிக் டிட்டாச்மெண்ட் சொல்றோம். அது குழந்தையோட டிட்டாச்மெண்ட்ஸ், அதுக்கு அப்புறம் அடல்ட்ல இந்த வியாதி ஏஜ் ரிலேட்டட் வரலாம், இல்ல டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம், அந்த மாதிரி கவர் பண்றோம். மூணாவது நம்ம வேர்ல்டுல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது பேர் சொல்றோம் பின்ஹோல் பியூப்பில்லோபிளாஸ்டி. பின்ஹோல் பியூப்பில்லோபிளாஸ்டி அது சிம்பிள் டர்ம்ஸ்ல சொல்றது இது நம்ம லென்ஸ் ஓட பாப்பா அதோட சைஸ் கம்மி பண்ணுது. அது இதுக்கு கம்மி பண்றோம்னா, அதை கம்மி பண்ணா நம்ம ஃபோக்கஸ் லைட் கண்ணு உள்ள போகுது. அந்த ஃபோக்கஸ் லைட் கண்ணு உள்ள போயிட்டு விடி தெரியாத ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நம்ம விஷுவல் இம்ப்ரூவ் ஆகும். அது இல்ல, அதை பண்ணிட்டு நம்ம நிறைய பேருக்கு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் அந்த சர்ஜரி பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம அவாய்ட் பண்ணதுக்கு தான் இதே டெக்னிக் நம்ம டிவைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு உங்களுக்கு புது வீடியோ கூட காமிச்சிரும் அது இனாகுரேஷன் டைம்ல. பட் அதுக்கு இது மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம விழி தெரியா கார்னியா கருவிடி கார்னியா டச் பண்ணக்கூடாது அது சர்ஜரியில. மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சர்ஜரி இன்னொரு ஜர்னல் ஆஃப் சர்ஜரி யார் வேணும்னா பண்ணிக்கலாம். இது கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் கருவிடி மாத்தணும்னா அதுக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் வேணும். அது சலியா சென்டர்ஸ்ல தான் பண்ண முடியும். இந்தியால இல்ல வேர்ல்ட்ல கூட பாத்தீங்கன்னா சலியா சென்டர்ஸ்ல தான் பண்ண முடியும். பட் இந்த பிபிபி டெக்னிக் நம்ம இந்த ஜெனரல் டாக்டர் கூட ஒரு சின்ன ஸ்டெப்ல கத்திட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அது எல்லாமே ஒரு வீடியோ பேஸ்ட் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அது உங்களுக்கு இனாகரேஷன் டைம்ல காமிக்கும். இப்போ எங்க பக்கத்துல இருக்க டாக்டர் அஸ்வின் அகர்வால் ஹூஸ் an எக்ஸ்பர்ட் ஆன் க்ளூட் ஐவல். நான் சொல்றேன் கம் போட்டு எப்படி லென்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. Very important is the glued eye. What we're trying to do is the lens. Sometimes we cannot have a bag. The bag normal alla perke irukku. Normally na lens bag la podum. But sometimes the bag damage aayidra because of injury, congenital condition. Edume irukku, the bag will be weak. At the weak bag la we can implant the lens by using glue. That is important. That is what we're trying to teach with glued eye. But important irukku idu inge media la irukku. There is organizer of the conference, there's doctors. Inna role irukku, ella perku or role irukku. Organizer of the conference, what are they trying to bring? They are taking the doctors innovation. Doctor alla innovating பண்றாங்க. The innovation ku inform பண்ணோம் patient. So the organizers of the conference come together and bring this innovation through teaching. Through teaching it to doctors. Media helps by putting this out there in the public, in the audience. So thank you very much, all of you, for actually, bringing this to the audience. That is the most important role, and that's what the three of us are doing together. And next to me here is Dr. Natarajan, who is the leading retina doctor global world. Dr. Natarajan, கொஞ்சம் நீங்க சொல்ல ஐடியாஸ். Loudly. முதல்ல பண்ணுறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். Loudly. 16வது ரெட்டினா கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க. வெளித்திரையில தான் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. சினிமா பார்க்குறதோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதோ. அதனால் பப்ளிக் வேண்டுகோள் என்ன, டயபெட்டிஸ் இருந்ததுன்னா முதல்ல எவ்ரி இயர்மே ரெட்டினா செக் பண்ணணும். பட் மக்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு கண்ணில் ப்ராப்ளமே இல்லையே, நான் எதுக்கு போய் செக் பண்ணணும். நீங்கள் ராக்கெட் ஜூஜினோட கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் 45,000 கோடி விட்டு போனார். பட் ஆனால் டயபெட்டிஸ்னால ஒரு 58 வயசுலேயே இறந்து போயிருக்கு. ஸோ என்னுடைய அகர்வால் குரூப்பில் 300 ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லா பேஷண்ட்டுக்கும் 35 வயசுலேருந்து ப்ளட் சுகர் டெஸ்ட் பண்ணணும். ப்ளட் சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் கண்ணில் ப்ராப்ளம் இருக்குதோ, கம்ப்ளைண்ட் இருக்குதோ இல்லையோ, ஐ டாக்டருக்கு போகணும். அவங்க வந்து எந்த டாக்டர் வேணால் போகலாம், எங்ககிட்ட தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து 10 கோடி மக்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அதில் 5.5 கோடி மக்கள் வந்து டயபெட்டிஸ்க்கு ப்ளட் டெஸ்ட்டே பண்ணுறதில்லை. அதனால் இங்கே அகர்வால்லையும் ஐக்கிய ரிசர்ச் சென்டருக்கு, பாம்பேலையும் ஃபவுண்டேஷன் வழியாக எல்லா ஸ்லம்ஸ்லேயும் ஃப்ரீயாக ப்ளட் டெஸ்ட்டும் பண்ணுறோம், ரெட்டினா செக்கப்பும் பண்ணுறோம். அதை தான் எல்லா ஹோல் வேர்ல்டுலேயும் சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் போயிருக்கேன். 6 கான்டினென்ட்டும் போய் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ மொபைல்லேயே ரெட்டினா ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ தட் வீட்டுக்கு எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோ எடுத்து அமிச்சா ஏஐ யூஸ் பண்ணி எந்த பேஷண்ட்டுக்கு ரெட்டினா இருக்கோ அவங்க மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் போகலாம். கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க, முனிசிபலில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. இது ப்ரைவேட்டு அதனால சார்ஜ் இருக்கும். பட் மெயின் என்னென்னா, நம்ம இந்தியா வந்து 40 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும். வேர்ல்டு எக்கானமியில் வில் பி த சூப்பர் பவர் இன் த நெக்ஸ்ட் 20 years. ஸோ பேசிக்லி இப்போ நான் ஐடியா என்ன சொல்றது, அகர்வால் கான் ஹாஸ்பிட்டல்ல 300 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. This year we are opening 75 more. That means every week 1.5 to 2 hospitals will be opening. The moral end le the Reticon conference le 1,000 plus delegates have come from Kashmir to Kanyakumari. Idile நம்ம diabetes பத்தி இப்படி ட்ரீட் பண்ற problems retina le treat ஆகுது. And latest techniques like pinhole pupilloplasty and glued IOL we are teaching people here. Thank you very much. Speak loudly. So correct. கருவிழியில ஒருவேளை தழும்பு இருக்கு, இல்லாட்டினா அடிபட்டு கிழிஞ்சு இருந்தது, தையல் போடுறோம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு, வேற தழும்பு இருக்கிற பேஷண்ட்டுக்கு முன்னாடி வந்து கருவிழி மாற்றடை சிகிச்சை தான் செய்ய முடியும். இப்போ இந்த பின்ஹோல் பியூப்பிளோபிளாஸ்டி மூலம் இந்த கருவிழி மாற்றாம அந்த பேஷண்ட்டுக்கு நம்மளுக்கு விஷன், நல்ல விஷன் கொடுக்க முடியுது. ஸோ இங்க தழும்பு இருக்குன்னா அந்த தழும்பை தாண்டி அந்த பியூப்பிள நம்ம வைக்க முடியுது. ஸோ அப்போ லைட் வந்து கண்ணுக்குள்ள போகுது, பேஷண்டால பார்க்க முடியுது. ஸோ இந்த பின்ஹோல் பியூப்பிளோபிளாஸ்டி தழும்பு இருந்தது, கருவிழியில இன்ஃபெக்ஷன் ஆகி தழும்பு வந்தவங்க, அடிப்பட்ட தழும்பு வந்தவங்க,
இந்த மாதிரி தழும்பு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். In globally 2 crore to 6 crore blind are waiting for donor corneas. Let's say 2 crore blind வேணும். That means you need donor corneas. யார் சத்து போட கண் எடுத்துட்டு 2 crore every year. Every year the backlog will increase ஆகுது. Today because of pinhole pupiloplasty, the eye transplantation will come down and we can replace it by simpler surgery. No complications or less complications than a eye transplantation. Amar Agarwal means innovation. கரெக்டா சொல்லுங்க. 16th conference. So far, how many techniques Comes from top, sir. All that comes from top, sir. Tell us about your progress of new building. Thank you, sir. Okay, for the new building, I'll tell you, I think after the election, it should be coming out soon. The next 3 to 6 months' time should be ready. Yes, sir. All of ஐ டொனேஷன் பத்தி நம்ம அகர்வால் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து கவர்னராக இருந்ததுனால கான்ஃபரன்ஸ் புது பில்டிங் அகர்வால் சேர்ந்து ஆரம்பிச்சது. பாம்பேல வந்து போன வருஷம் என்னோட சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அப்போ வந்து அகர்வால் குரூப்புக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாரு. எவ்ரி இயர் ஒரு 7000 பேருக்கு ஐ டொனேஷன் ப்ரைஸ் பண்ணி அவர் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. போன வருஷம் அகர்வால் குரூப் அவருக்கு கொடுத்தோம். இந்த வருஷம் 76,000 ஐ டொனேஷன் வாங்கி கொடுக்குறோம். மெயின் என்னென்னா ஐ டொனேஷன் வேர்ல்டு இந்தியாவில் கம்மியாக இருக்குது. 3 லட்சம் கார்னியா தேவைப்படுது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுல இந்த பியூப்ளோபிளாஸ்டி டெக்னிக். அடுத்த வாரம் மற்ற இடத்துல டோட்டலாக கார்னியா போனால் மாற்ற வேண்டியிருக்கு. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஐ டொனேஷன் பற்றி யாராவது இருந்தாங்க ஐ பேங்க் கண் எடுக்கிறது கண்தானம் பண்ணணும். எல்லாரும் ஆர்கனும் டொனேட் பண்ணுறது கண்தானத்துக்கு அகர்வால் குரூப்லேருந்து நாங்கள் வைஸ் வந்து டைரெக்டாக ஐ டொனேஷன் ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். So, okay, thank you very much. We'll wait for the chief guest is just coming and we're going to have the inauguration now. So, thank you all.